வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்சிருக்கிற கரை வந்து வர ஏப்ரல் 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே மூவி டீம் ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லரும் நேற்று நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்தோடைய சென்சார் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. படம் பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம். இந்த கரை படம் வந்து ஒரு ரூட்டட் சஸ்பென்ஸ் ஹைஸ்ட் த்ரில்லராக உருவாகுது அப்படிங்கிறத ஷூட்டிங் ஆரம்பித்த அந்த டைம்லேயே நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். அதையுமே இப்போ ட்ரெய்லரில் தெளிவாக காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் வார் பேக்ட்ராப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக தான் இது உருவாயிருக்கு அப்படிங்கிற நியூஸும் கிடச்சிருந்தது. அதை ஒரு கட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் டேரக்டரே வந்து ஆமாம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அதையும் ட்ரெய்லரில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ கல்ஃப் வார் வந்து 90s நடக்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெல்லாம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. அந்த நேரத்தில் தனுஷ் வந்து ஒரு சில பேங்கை வந்து கொள்ளையடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பண தேவை இருக்குது அப்படிங்கிறதுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ பணம், அப்படி என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிரே ஷேட் செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறத டேரக்டர் சொல்லியிருந்தாரு. ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அப்படி தான் வந்து தெரியுது. அவருடைய தேவைக்காக தான் வந்து அவர் திருடுறாரு. அண்ட் இதை தாண்டி இந்த ட்ரெய்லரில் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு இவன் திரும்ப வந்திருக்கானா, எனக்கு ஏதோ சரியா படலை அப்படின்லாம் ஒரு டைலாக் இருக்கும். அப்போது இத்தனை வருஷமாக அவர் எங்கே இருந்திருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எங்கே இருந்தார், என்ன பண்ணார், இதே மாதிரி ஏதோ தப்பாக தான் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்காரு, இங்கே வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு, இதுதான் வந்து இந்த படத்தோடைய கதைக்களமாக வந்து இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதை தாண்டி படமாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேலையும் சரி இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போர் தொழில் ட்ரெய்லரும் அப்படி தான் இருந்தது. பட் அதை தாண்டி படமாக பார்க்கும்போது ஒரு என்கேஜிங்கான ஒரு நல்ல சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லராக வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டட் சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் இந்த படத்தை விக்னேஷ் ராஜா உருவாக்கியிருக்காரு. நேத்தி நடந்த இந்த கரை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனுஷ் வந்து படத்தோடைய டைட்டில் பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைட்டில் கேட்கும்போது என்னது கரையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வந்து ரொம்ப மாசான டைட்டிலும் கிடையாது, ஒரு கேட்சியான சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு டைட்டிலும் வந்து கிடையாது. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தில் மெயின் கேரக்டருடைய பேர் கரசாமி, அதை ஷார்ட்டாக கரை அப்படிங்கிறத வந்து டைட்டிலாக வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. என்னையா இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு. அதுக்கு தனுஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரி அந்த படம் வந்த டைம்லையுமே டைட்டில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கிடைக்கல, மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது, டைட்டிலை மாற்றுங்கலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. அதே மாதிரி தான் திருச்சிற்றம்பலம் அந்த படம் வரும்போது என்ன இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கரை படமும் ஒரு நல்ல வெற்றி படமாக வந்து அமையும். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஃபிலிமாக இருக்கும், வில்லேஜில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. அப்படி இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் அவர் வந்து நேத்தி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா கலை அசுரன் அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டைட்டில் வந்து ஒருவேளை கரை படத்தில் வந்து தனுஷ் பேர் வரும்போது கலை அசுரன் தனுஷ் அப்படின்னு தான் வரப்போதா, இல்லை வெறும் தனுஷ் தான் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வேல்ஸோடைய 25வது படம் தான் இந்த கரை. ஸோ கரையை தாண்டி பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தனுஷ் ப்ராஜெக்ட்டுமே வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. வடச்சென்னை 2வையும் வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ நேத்தி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனுஷ் வடச்சென்னை அப்டேட்டை ஆடியன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே வந்து கொடுத்துட்டாரு. எப்போ நான் பேச ஆரம்பித்தாலும் எல்லாருமே வடச்சென்னை 2 தான் கேட்குறீங்க, இப்போ ஃபஸ்ட்டு நானே வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வடச்சென்னை 2 வந்து ரொம்பவே சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறோம், அன்புவின் எழுச்சி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசன் எடுத்துட்டு இருக்காரு. அரசனை முடிச்சுட்டு அடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ணுற படம் வடச்சென்னை 2 தான் வந்து இருக்கணும். அப்படி அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் 2028 வடச்சென்னை 2 வந்து கொண்டு வர முடியும். அப்படி தான் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவர் எஸ்கே வச்சு தான் படம் பண்ணுற மாதிரி இருந்தார். பட் அதுக்கு நடுவில் ஒரு சேஞ்ச் நடந்து இப்போ எஸ்கே பார்த்தீங்கன்னா அடுத்து சேயோன் ஆரம்பிக்க போகிறாரு. சேயோன் முடிச்சுட்டு ராம்குமார் ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் தான் மேபி மறுபடியும் வெங்கட் பிரபு கூட வந்து அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, இல்லை இந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் இருக்குது. ஸோ வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா எஸ்கே ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆயிடுச்சுங்கிறதுனால அதுக்கு நடுவில் நம்ம இப்போ வேற ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான வேலைகள் இருக்காருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு வந்து அடுத்து பிரதீப் ரங்கநாதனுக்கு தான் ஸ்டோரி சொல்ல போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இன்னும் ஸ்டோரி நரேஷன் பண்ணலை, சீக்கிரமே அடுத்த வாரத்துக்குள்ளே நரேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த ஸ்டோரி வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டா இல்லை எஸ்கேக்காக உருவாக்கப்பட்ட அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனாங்கிறது
அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த காம்போ ஃபைனலைஸ் ஆகுமா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஒருவேளை ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஒன்று சத்யஜோதி அப்படி இல்லைனா ஏஜஸ் இவங்க தான் தயாரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. கரை ஆடியோ லான்ச் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கருப்பு ஆடியோ லான்ச் அப்டேட்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஸோ கருப்பு ஆடியோ லான்ச் வந்து மதுரையில் 26ஆம் தேதி பிளான் பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம்குள்ள அஃபிஷியல் அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி படத்தோடைய 4th சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. கன்ஃபார்மாக தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கருப்பு படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா May 14 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கருப்பை தாண்டி இப்போ சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 47 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் எண்டோட 30% ஆஃப் த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த வருஷத்தோடைய எண்டில் வர மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா அடுத்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சூர்யா 48 பொறுத்த வரைக்கும் நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட சூர்யா கதை கேட்டுட்டே இருக்காருங்கிறத நம்ம அப்போலேருந்தே சொல்லிட்டு தான் வரோம். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு டேரக்டர் பேர் வந்து சொல்லப்படுது. பட் எதுவுமே இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை இவர் தான் சூர்யா 48 டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு. அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புது நியூஸ்லாம் கிடையாது, பழைய நியூஸ் தான். ஜெய்பீம் காம்போ டிஜே ஞானவேல் வந்து மறுபடியும் சூர்யா வச்சு ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து ஜெய்பீம் டைம்லேயே வந்த ஒரு நியூஸ் தான். ஏன்னா அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமாவே மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறத அப்பவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து டிலே ஆகிட்டே போயிடுச்சு. ஆக்சுவலாக டிஜே ஞானவேல் வந்து வேட்டையன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா சூர்யா கூட அப்பவே வந்து அடுத்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் வந்து சூர்யாக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. மேபி அது வந்து சூர்யா 48 அமையலாம் அப்படின்னுமே வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் இதே ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படம் பேக் டு பேக் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் AK64 வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு நிலைமையில தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஆக்சுவலாக கடைசியாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் May 7ஆம் தேதிக்கு மேலே வந்து AK64 ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. ஆனால் இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா AK64 யார் தயாரிக்க போகிறா அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபைனலைஸே ஆகலை. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து பேசினாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த கட்ட வேலைகளே வந்து நடக்கும், ஷூட்டிங்கே வந்து போவாங்க. இதை தாண்டி ஏகேக்கு ரேசிங் வேறு இருக்குது. இப்போ அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே ரேசிங்கில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி சுச்சுவேஷன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகே வந்து அவருடைய ரேசிங் ஷெட்யூலை மொத்தமாக முடிச்சுட்டு இங்கே வந்துருவார். வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அவருக்கு கிடச்சிருக்கிற 3-4-5 மந்த்ஸ் கேப்பில் வந்து AK64 மொத்தமாக முடிச்சு கொடுத்துட்டு திரும்ப ரேசிங் போயிடுவாருங்கிற மாதிரி நிலைமை இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரேசிங் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுனால இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பிரேக் விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஏகே வந்து AK64 ஒரு 10 நாள் நடிக்கிறாருன்னா அந்த 10 நாள் முடிச்சுட்டு மறுபடியும் ரேசிங் போவார். ரேசிங் முடிச்சுட்டு திரும்ப எப்போ கேப் கிடைக்குதோ அந்த கேப்பில் வந்து ஒரு 10-15 நாள் மறுபடியும் நடிப்பார், திரும்ப ரேசிங்க்கு போவார். இப்படி பிரேக் விட்டு தான் வந்து எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் அட்லீஸ்ட் இந்த படத்தை வந்து இந்த வருஷம் எண்டிலையோ இல்லை அடுத்த வருஷம் பொங்கலுக்காவது வந்து கொண்டு வர முடியும். பட் இப்போ வரைக்குமே எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகேவே இந்த ப்ராஜெக்டை வந்து ஓனாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் பிளான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இருக்காது, இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட டைப் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ May 1ஆம் தேதியே அந்த கிளாடியேட்டர்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய இந்த ரேசிங் டாக்குமெண்ட்ரி அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, தேட்டரில் வரப்போகுதுங்கிற ஒரு நியூஸ்லாம் இருந்தது. பட் அதை பற்றி இப்போ எந்த ஒரு டாக்குமே கிடையாது. ஸோ அதையுமே வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஏகேவுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் தான் அதை எடுத்திருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு AK64 ஆரம்பிக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.